أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரப்பி ஜித்னி இல்மா. சூரா அல் ஹிஜ்ரில் 31வது வசனம் பாருங்க. இல்லா இப்லீஸ் அபா அன் யகூன மஅஸ் சாஜிதீன். சாஜிதீன் அப்படின்னா என்ன சொல்கிறது, சஜ்தா, சாஜித், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிபணிவது. சரியா, அங்கே பாருங்கள், சிரம் பணிந்தவர்கள். சிரம் பணிந்தவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு கட்டுப்படுறது. இப்போ நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும் பாருங்களேன், நான் கடமைக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கேன், என்னோடய அம்மாவுக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கேன், என்னுடைய வீட்டுக்காரருக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கேன், இந்த ஊருக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கேன். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அல்லாவை தவிர வேறு யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம் அப்படின்போம். ஆனால் ஏன் இந்த மாதிரி வீட்டுக்காரருக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, ஊருக்கு, சொசைட்டிக்கு ஏன் கட்டுப்படுறோம்? ஏன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கான், நம்மளுடைய அந்த வரைமுறைகள் இருக்குது. சரியா? ஸோ அதை தனியாக வைப்போம். இன்ஷால்லா ஃப்யூச்சரில் அல்லாஹ் நமக்கு ரொம்ப தெளிவாக அதை புரிய வைப்பான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்லீஸை தவிர அவன் சிரம் பணிபவர்களுடன் சேர்ந்திட மறுத்து விட்டான். அதாவது இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாருமே நான் சொன்னேன் இல்லையா, அல்லாஹ் சொல்லியிருக்கான் இந்த ஆட்களுக்கு நீங்கள் கட்டுப்படணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அதனுடைய ஒரு ஹைரார்கியோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் எல்லாரையும் கட்டுப்பட சொல்லியிருப்பான். ஸோ அவர் ஒரு தலைவர். அதாவது இன்றைக்கி நம்ம யார் தலைவராக வச்சுருக்கோம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அடுத்து இன்றைக்கி உங்கள் ஃபேமிலியில் யார் தலைவர்? உங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், உங்களுடைய கணவராக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் யார் தலைவர்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல எல்லாரையும் தலைவர்னால் வச்சுக்கிறக்கூடாது. நம்ம யாரை தலைவராக எடுத்திருக்கோமோ அவங்களுடைய கொள்கை என்னன்னு பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு இருக்கணும். அது திருக்குரான் தான் நமக்கு சொல்லித்தரும். இப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சஜ்தா பண்ணுங்க, அதாவது அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்லீஸை தவிர எல்லாரும் கட்டுப்படுறாங்க. அப்போ இப்லீஸை தவிர அப்படின்னா அவன் என்னவாயிட்டான், அவன் சிரம் பணிந்தவர்களோட சேர்க்க மறுத்துடுறான். ஸோ இந்த இடம், அந்த மறுப்பு அப்படிங்கிறது தான் என்ன ஆகுது, குஃப்ரில் நிற்கிது. சரியா? அப்போது இப்லீஸு மறுத்துடுறான். 32வது ஆயத்து பாருங்கள். கால யா இப்லீசு மா லக அல்லா தக்கூன மஅஸ் சாஜிதீன். அப்போ அல்லாஹ் கேட்குறான், இப்லீஸே உனக்கு என்ன ஆச்சு, ஏன் கட்டுப்பட்டவர்களோட? ஏன்னா நான் ஏன் இங்கே சிரம் பணிந்தவர்கள்னு சொல்லலை அப்படின்னா, நம்ம சிரம் பணிந்தவர் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு காலத்தொட்டு கும்பிடுறது தான் சிரம் பணிவதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, சிரம் பணிவது அப்படின்னா அவங்களுக்கு டோட்டலாக கட்டுப்படுறது. அவங்க என்ன நில்லுனா நிற்கிறது, உட்காருனா உட்கார்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு, ஒரு அல்லாஹ்க்கு தான் அப்படி நிற்கணும். ஆனால் அல்லாஹ் இவர் பேச்சை கேளுங்க, இவருக்கு கட்டுப்படுங்க அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய பேச்சு தானே. ஸோ நீங்கள் ஒரு கடையில் வேலை பார்க்குறீங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. அப்போ அந்த இடத்துல முதலாளி அவர் தான். நம்ம அந்த முதலாளி இவர் பேச்சை கேட்டு இவருக்காக வேலை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், முதலாளி யாரை சொல்கிறாரோ அது அவங்கக்கிட்ட அவங்களுக்கான வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆனால் லாபமோ நஷ்டமோ நம்ம செய்கிறதுக்கான வேலையுடைய கூலி யார் கொடுக்க போகிறா? முதலாளி தான் கொடுப்பாரு. அதனுடைய நம்ம செஞ்ச வேலைக்கான லாபமோ நஷ்டமோ யார் அனுபவிப்பா? முதலாளி தான் அனுபவிப்ப போகிறாரு. முதலாளி கை காமிச்சவரும் யாருக்காக வேலை செய்கிறாங்க? முதலாளிக்காகத்தான். அப்போ இதுதான் ஹோல் கான்செப்டுமே. அப்போ அல்லாஹ் தாலா யார்கிட்ட நம்மளை கட்டுப்பட சொல்கிறானோ அவங்களும் அல்லாஹ்க்காக தான் வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்க்குறவங்களா இருந்தால் தான் நம்ம கட்டுப்படணும், இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம கட்டுப்படக்கூடாது. சரி, குடும்பத்தை கிளக்கிறதுக்கான வேலையில் ஈடுபடுறாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏன் நம்ம கட்டுப்படணும்?
நாட்டை சீர்குலைக்கிறதுக்கு இன்னும் ஊர்களுடைய வளங்களை சுரண்டுறதுக்காக நம்மக்கிட்ட வேலை வாங்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை நம்ம செய்யணும். சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்லீஸ் பொறுத்த வரைக்கும், இப்லீஸுக்கிட்ட அல்லாஹ் வந்து அவனுடைய வேலையை தான் செய்ய சொல்கிறான். என்னுடைய வேலை இவர் செய்வார், இவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்க. அப்போது இப்லீஸ் மறுக்கும்போது அல்லாஹு தாலா கேட்குறான், ஏன் வந்து நீ வந்து மறுக்கிற, ஏன் நீங்கள் இந்த சிரம்பணியும் கூட்டத்தோடு சேரலை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். அப்போ இப்லீஸ் சொல்கிறான், கால லம் அகுல்லி அஸ்ஜுத லிபஷரின் கலக்தஹு மின் சல்சாலிம் மின் ஹமஇம் மஸ்னூன். அப்போது இவன் இப்லீஸ் சொல்கிறான், போய் இந்த மனுஷனுக்கெல்லாம் சிரம் பணிவது என்னோட வேலை இல்லை. ஏன்னா அவன் என்ன ஆகுறான், ஒரு சில்சால் அப்படிங்கிறது ஒரு சுண்டினால் ஓசை வரக்கூடிய ஒரு காய்ந்த களிமண், அதுதான் சல்சால். சரியா? அப்போ அந்த காய்ந்த களிமண்ணால் இவன் படைக்கப்பட்டிருக்கான். அப்போது இவனுக்கு ஏன் நான் வந்து சிரம் பண்ணியணும்? ஸோ கட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன ரீசனாக வைக்கக்கூடாது. அவனுடைய பிறப்பு, அவனுடைய மற்ற விஷயங்கள், அவனுடைய குலப்பெருமை, அவனுடைய மொழி, இதையெல்லாம் நம்ம கொண்டு வரவே கூடாது. இன்னைக்கு இவர் வந்து முஸ்லீம் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிறதும் தப்பு. இவர் வந்து ஒரு ஹிந்து, அதனால் இவர் என்ன சொன்னாலும்லாம் என்னால் செய்ய முடியாது. இவர் நல்ல விஷயம்தான் சொல்கிறாரு, இருந்தாலும் இவர் ஹிந்து, இவர் பேச்சை நான் ஏன் கேட்கணும்? ஆனால் இவர் முஸ்லீம், ஆனால் இவர் சொல்கிறது அந்த அளவுக்கு நல்ல விஷயம் இல்லை, அது இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டத்தை தான் ஏற்படுத்த போகுது. ஆனாலும் இவர் ஹிந்து, இவர் முஸ்லீமுங்கிறதுனால இவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ இதில் இந்த 2 பேரில் யார் நம்ம ஷைத்தான்? அப்போது விஷயம் என்னன்னா, நீங்கள் யாருக்கு கட்டுப்பட போகிறீங்க அப்படிங்கிறத, கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அவன் இந்த ஜாதியில் பிறந்துட்டான், இந்த மதத்தில் பிறந்துட்டான், இந்த ஊரில் பிறந்துட்டான், அவனுடைய பிறப்பு இத்தகையது. ஸோ ஒருத்தவங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் அவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்க சொல்கிற வேலைகளை நம்ம செய்கிறது செய்யாமல் போகிறது ரெண்டுமே ஷைத்தானுடைய வேலை. ஹிந்து யோசிச்சு பாருங்க, நம்ம மரங்களை எல்லாம் வெட்டுறாங்க, சாலைகள் போடுறேன்னு சொல்லிட்டு நல்ல நல்ல மரங்களெல்லாம் வெட்டுறாங்க. அதனால நமக்கு வந்து சரியான மழை பெய்ய மாட்டேங்குது, அது என்ன சொல்கிறது, வெப்பம் ரொம்ப அதிகமாகுது. அப்போ இந்த இடத்துல மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்து, ஒரு சாதாரண ஒரு ஹிந்து தான், சாதாரண ரொம்ப கீழ்த்தரமான, அதாவது கீழ் மட்டத்தில், இதை வந்து நான் வந்து எந்த ஒரு இதுவும் நான் சொல்லலை, பட் ஒரு இந்த தலிது ஹிந்துஸ் அந்த மாதிரி ரொம்ப கீழ் ஜாதின்னு சொல்லுவாங்கல்ல, பட் அவங்க கீழ் ஜாதி மேல் ஜாதி அதை பற்றி நம்ம பேச வரல. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூக்கு தலைமை தாங்கி நின்னாரு அப்படின்னா அவருக்கு நம்ம கட்டுப்படணும். என்ன ரீசன்? ஏன்னா அவர் செய்யக்கூடிய வேலை நியாயமானது. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இது ஒன்றும் முஸ்லீம்களுக்கான போராட்டம் இல்லையே, இதை செய்கிறவர் ஒன்றும் முஸ்லீம் இல்லையே, இதை பற்றின எனக்கு அவேர்னஸ் ஒன்றும் இல்லை, இவரை நம்பி என்னால் போக முடியாது. இப்போ இந்த மாதிரி நம்ம மனசு தோணுதுன்னா நம்ம யார்? ஷைத்தானோட சேர்ந்தவங்க. ஸோ அதிகமாக முஸ்லீமுடைய பிரச்சனைகளை தாண்டி சமூக பிரச்சனைக்கு நம்ம செவித்தாழ்த்தணும், சிந்திக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி வக்ஃபு தான் நமக்கு மிகப்பெரிய விஷயமாக தெரியுது. ஆனால் வக்ஃபை விட இறைவன் நமக்கு கொடுத்த இயற்கை அருட்கொடைகள், இது வந்து எந்த ஒரு மதம் சார்ந்தும் மற்ற விஷயம் சார்ந்தும் யாரும் வந்து யாருக்கும் இது பண்ண முடியாது. அதாவது இந்த மரத்தில் உள்ள காற்றை வந்து இந்த மதத்தில் உள்ளவங்க தான் சுவாசிக்கணும், இந்த தண்ணி இந்த ஆற்றுல உள்ள நீரை வந்து இந்த மதத்தில் உள்ளவங்க தான் குடிக்கணும் அப்படிலாம் எந்த இதுவும் இல்லை. பொதுவாக உலகத்துக்கே அல்லாஹ் இயற்கையாக இயல்பாக கொடுத்த விஷயங்களை இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இருந்து பிடுங்குறாங்க. இன்றைக்கி நம்மலாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியை விலை கொடுத்து வாங்கியிருக்கோமா? சுபஹானல்லாஹ், இன்றைக்கும் நமக்கு வந்து தண்ணி ஃப்ரீயாக கிடைக்கிற
ஒரு விஷயத்தில் தான் இருக்கோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு தண்ணி நம்மளாக தான் வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறோம். மற்றபடி எங்கேயுமே தண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பப்ளிக் வாட்டர் ரிசோர்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையுமே, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே நீங்கள் என்ன தான் அந்த துபாய் இந்த மாதிரியான இடம்லாம் ரொம்ப ஹைடெக்கான இடம்னு நீங்கள் கேள்விப்படுவீங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்காது, எங்கே போனாலும் கிடைக்காது. பள்ளிவாசலில் கூட தண்ணி இருக்காது, தெரியுமா? அப்போது இந்த மாதிரியான இயல்பாக இறைவன் கொடுத்த விஷயங்களை நமக்கு தடுக்கும்போது யார் தலைமைத்துவம் தாங்கி அதை தடுத்து நிறுத்தினாலும் நம்ம போராடித்தான் ஆகணும் அவங்களோட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போதும் அங்கே இருந்த மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் ஜாதி தான், குறைஷி தான். ஆனால் அவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் குறைஷி இல்லை. நபி கூட இருந்தவங்கெல்லாம் அடிமை வர்க்கத்தில் இருந்தவங்க. பிலால்லாம் யார்? ஆனாலும் எல்லாருமே அங்கே ஒன்றாக இருக்கும்போது இந்த மக்களுக்கு அது பிடிக்கலை. அப்போது ஒருத்தவங்களை பிறப்பால் நம்ம பார்க்கும்போது ஷைத்தான் செஞ்சது தான் ஞாபகம் வரும். ஷைத்தானை மட்டும் நம்ம ஏளனமாக பார்க்குறோம், அருவருப்பாக பார்க்குறோம். ஆனால் நம்மளும் அதைத்தான் செய்கிறோங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஸோ அதை இறைவன் இங்கே சொல்லி காமிக்கிறான். அடுத்து 34வது வசனம் பாருங்கள். கால ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபைன்னக ரஜீம். அதுக்கு இறைவன், அப்படின்னா நீ இங்கேருந்து வெளியேறிடு, ஏன்னா நிச்சயமாக நீ விரட்டப்பட வேண்டியவனாக இருக்கிறாய். ரஜீம், ரஜீம்னா விரட்டப்பட வேண்டியவன், விரட்டப்பட்டவன். ஓகேவா? அப்போது அல்லாஹ் சொல்கிறான், நீ இந்த மாதிரி என்னுடைய வேலையை நீ செய்யணும். அதை விட்டுட்டு அந்த வேலைக்கு நீ தலைவராக அவனை போடுற இவனை போடுற, என்னால் இந்த தலைவனெல்லாம் ஏற்றுக்க முடியாது, இந்த இவர் சொல்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு நீ சொன்னீன்னா நீ தான் விரட்டப்பட்டவன் ஆவ. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் முஸ்லீம், நான் இஸ்லாம்னு சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அல்லாவுக்கான இயற்கை விஷயங்களை பாதுகாக்காமல் இருக்கேன், அல்லது இயற்கை விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன யாராவது முயற்சி செய்கிறாங்கன்னா அவங்களோட இதை நான் கெடுத்து விடுறேன் அப்படின்னா நான் எங்கே முஸ்லீமாக அங்கே வருவேன்? நீங்கள் சொல்லலாம், யார் வேணால் சொல்லலாம், இவன் முஸ்லீமில் பிறந்துட்டாங்க அப்போ நீங்கள் முஸ்லீம்னு. ஆனால் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பானா? அல்லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரஜீம், நம்ம விரட்டப்பட்டவன் ஆகிடுவோம். அப்போது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்தை கட்டுப்படுறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் எதுக்கானதுன்னு சிந்திச்சுக்கிறங்க, செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏன், அதுவும் அந்த ஹிஜ்ரத்து போகிற டைமில் இதை ஏன் அல்லாஹ் இறக்குறான்? ஏன்னா நபியையும் இந்த காரணத்துக்காகத்தான் மக்கள் விரட்டினாங்க. நீ என்ன போயும் மற்ற இந்த சகவாசம்லாம் வச்சுக்கிட்டு இருக்க, நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு. ஏன்னா இப்போது எப்படி ஷைத்தான் இவங்களை இவன் பேச்ச நான் கேட்கணுமா அப்படின்னு சொன்னானோ, அந்த மாதிரி நபியை பார்த்து நிறைய பேர் பேசுகிறாங்க. மிக முக்கியமாக யூதர்கள். ஏன்னா யூதர்களும் நபியையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யூதர்கள் நிறைய வேதம் படித்தவர்களாக இருக்காங்க. ஆனால் நபிக்கு வேதம்னா என்னன்னே தெரியாது. பட் ஆனால் யூதர்களுடைய அந்த பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக, கர்வம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நபியோடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குது? தன்மையானவராக, நீதியானவராக இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரில் குணம் ரீதியாக யார் உயர்ந்தவங்க? என்னதான் நம்ம வீட்டில் காசு பணம் நிறைஞ்சவங்க இருந்தாலும், நிறைய படித்தவங்க இருந்தாலும், குணத்தால் ஒருத்தவங்களை வாங்கம்மா அந்த பரிவோடு சிரித்து நம்ம கூப்பிடும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளை வேற ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, சிறப்பாக தான் பார்ப்பாங்க. அவங்கள நம்ம வரவேற்கிறதாக இருக்கட்டும். ஆனால் எப்போ நம்ம அவங்களுக்கு இலக்காரமாக போவோம் அப்படின்னா, அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே செய்யும்போது இலக்காரமாக போயிடுவோம். அது அங்கே தப்பு. அதனால்தான் அல்லாஹ் ரொம்ப அடிபணியாதீங்கன்னு சொல்கிறான். நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டில் கரெக்டாக
கரெக்டாக இருந்து கரெக்டாக நிற்கும்போது உங்களை யாரும் ஏளனப்படுத்தவே முடியாது. எப்போ உங்கள் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் கீழே இறங்கி வரீங்களோ அப்போ தான் உங்களை ஏளனப்படுத்துகிறாங்க. ஸோ அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அது எந்த விஷயம், உங்கள் ஃபேமிலி விஷயமாக இருந்தாலும் சரி, சொசைட்டி விஷயமாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஷைத்தான் நீங்கள் என்ன ஆகிறான், நான் மேலானவன் அப்படின்னு பேசுகிறான். ஸோ அந்த ஆதிக்கம் செலுத்துகிறான். இவன் ஆதிக்கம் செலுத்துனதுனால ஆதம் நபிக்கு ஒன்றும் இது போகலை. ஏன் அவர் ஆமாம்மா ஷைத்தான் தான் பெரியவன், நான் சின்னவன் தானே அப்படின்னு அவருக்கு எதுவும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சா? நீ பண்ணலைன்னா அது உன்னோட விஷயம், நான் என் வேலையை நான் பார்க்குறேன், நீ விரட்டப்பட்டவன் ஆயிடுவ. ஸோ அதிகமாக ஆதிக்கம் செலுத்தும் போது விரட்டப்படக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம ரொம்ப சீக்கிரம் தள்ளப்படுவோம். அதே மாதிரி அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்லை. அதையும் இந்த இதில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும். ஸோ நம்மளுடைய வேலை என்னமோ அதை நீதமாக பார்க்கணுங்கிறது இறைவன் நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், விரட்டப்படக்கூடியவனா நீ இருக்கிற, வெளியேறிடு. இன்னும் அலைக்கல் லஅனத் இலா யௌமித்தீன். லஅனத் அப்படின்னா சாபம். லஅனத் அப்படின்னா சாபம். அதாவது அந்த யௌமித்தீன், அந்த கியாமத்து நாள் வரைக்கும் உனக்கு உன் மீது சாபம் உண்டாகிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் சபிச்சு அனுப்புகிறான். ஸோ எனக்கு ஒரு 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 கெத்து இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ இதை மனசில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷைத்தானை அல்லாஹ் சபிச்சு வெளியேற்றுறான். எதுக்காக? ஆஃப்டர் ஆல் பிறப்பால் அல்லது வேற ஒரு அங்கீகாரத்தினால என்னை விட இவன் தாழ்ந்தவன்னு அவன் நினச்சதுனால. கால ரப்பி ஃபஅன்திர்னி இலா யௌமி யுப்அஸூன். அப்போது அதுக்கு ஷைத்தான் சொல்கிறான், என் இறைவனே. ஷைத்தானும் பாருங்கள் அல்லாவை ரப்புன்னு தான் சொல்கிறான். ஷைத்தானும் அல்லாவை எப்படி சொல்கிறான்? ரப்புன்னு தான் சொல்கிறான். அப்போது ரப்புங்கிறப்ப இறைவன்றதை தாண்டி எஜமானன்னு மைண்டில் ஏற்றுங்க. வேலை கொடுக்குற ஆள். நம்ம இறைவனுக்கு ஏதோ கையெடுத்து கும்பிடுற ஒரு ஆளாகவோ, துவா கேட்குற ஒரு ஆளாகவோ, சஜ்தா பண்ணக்கூடிய ஒரு பவராகவோ தான் நம்ம இறைவனை பார்க்குறோம். ஆனால் இறைவன்கிறது எஜமானன். எல்லாத்தையும் படைச்சு அதை இப்படித்தான் அதனுடைய வகை இருக்கணும்னு முடிவு பண்ணி அதை செயல்படுத்தக்கூடியவன். ஸோ ஓனர் ஷைத்தானே அல்லாஹ் ரப்புன்னு தான் சொல்கிறான். என் இறைவனே அப்படின்னா மக்கள் எல்லாரும் அந்த யௌமுத்தீன் வர வரைக்கும், கியாமத்து நாள் வர வரைக்கும் எனக்கு நீ டைம் கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறான், கேட்டுக்கிறான். இப்போ அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கால ஃபஇன்னக மினல் முந்தரீன். அப்போது சரி, அல்லாஹ் அவகாசம் கொடுக்கப்பட்டவனாகி அவகாசம் அளிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஷைத்தானுக்கு வாக்குறுதி தரான். அப்போது எந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட ஷைத்தான் வருவான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இங்கே அல்லாஹ் குறிப்பிடுறான். ஸோ அவகாசம் கேட்குறான், அவகாசத்தை அல்லாவும் தரான். அடுத்து பாருங்க, இலா யௌமில் வக்தில் மஅலூம். நாம் மட்டும் அறிந்திருக்கக்கூடிய அந்த நாள் வரும் வரை, அதாவது கியாமத்து நாள், இறைவன் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய அந்த நாள், அது வர வரைக்கும் உனக்கு நான் அவகாசம் தருவேன். அது எந்த நாள்னு கூட நமக்கு தெரியாது. கால ரப்பி பிமா அஹ்வைதனி லஉஸையினன்ன லஹும் ஃபில் அர்தி வ லஉஹ்வியன்னஹும் அஜ்மஈன். அதுக்கு ஷைத்தான் சொல்கிறான், என் ரப்பே, கால ரப்பி, நீ என்னை வழிபிறல செய்தது போன்று திண்ணமாக நானும் உலகில் அவர்களுக்குள் கவர்ச்சிகளை ஏற்படுத்தி அவர்கள் அனைவரையும் வழிபிறல செய்வேன். இப்போ இந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான், ஷைத்தான், ரப்பே, நான் ரப்புன்னு வரப்போ நானும் ரப்புன்னே சொல்கிறேன். நம்ம தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு தமிழும் உருப்படியாக தெரியலை.
சில விஷயங்கள்லாம் அதனுடைய விஷயத்தை அப்படியே தான் நம்ம எடுக்கணும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரபி கற்றுக்குருவோம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாம் நமக்கு புரிய வைப்பான். தமிழ் அரபி ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டமானது கிடையாது, ரொம்ப சுலபமானது தான். அப்போது ஷைத்தான் சொல்கிறான், ரப்பே என்ன நீ வழிபிறலை செஞ்சுட்ட. வழிபிறலை செய்கிறதுனா என்னன்னு இப்போ புரியுதா? அதாவது என் மனசில் சில திடுக்கங்கள் ஏற்படுதில்ல, அந்த திடுக்கங்கள் எதன் வாயிலாக ஏற்படுது? எனக்கு ஒரு பெருமை வருதுல்ல, அந்த மாதிரி எனக்கு பெருமை வந்துச்சுல்ல, இந்த ஒரு வழிபிறல்தலை நான் மற்ற மக்களுக்கும் செய்ய போகிறேன். அவங்க இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு, அது வந்து நம்ம மனித இனமும் சரி ஜின் இனமும் சரி 2 பேர்த்துக்கும் தான் அவன் வந்து பேசிட்டு வந்திருக்கான். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா ஜின்களும் வந்து ஷைத்தான்கள் இல்லை. ஜின்களை பற்றின பெரிய அவேர்னஸ் நமக்கு இல்லைன்னாலும் இதை மட்டும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லா ஜின்களும் ஷைத்தான் இல்லை. ஷைத்தான் அது ஒரு தனி ஜாதின்னு வச்சுப்போமே, சரியா? இப்போ இந்த உலகத்தில் அவங்களுக்கு நிறைய விதமான கவர்ச்சிகள். இங்கே அதனுடைய அரபி இதையும் பார்த்துக்கணும் பாருங்க. உஸையினன அப்படின்னா அலங்கரிப்பேன், ரொம்ப அலங்காரமான விஷயங்களை கொண்டு. கவர்ச்சிகள் அப்படின்னா ரொம்ப அலங்காரப்படுத்தி, நீ வந்து இவ்வளோ அழகு, நீ இவ்வளோ பணம் வச்சுருக்க, இவ்வளோ புகழோடு இருக்க, இவ்வளோ அந்தஸ்து இருக்குது உனக்கு. ஸோ எதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப அலங்காரமாக தெரியுதோ அதையெல்லாம் வச்சு யார் ஷைத்தான் வந்து வழிகெடுக்க போகிறான். ஏன்னா ஷைத்தானுடைய அலங்காரமாக என்ன இருந்துச்சு? ஷைத்தானுடைய அலங்காரமாக நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கேன், இது சும்மா மண். இந்த ஒரு எண்ணம் தான் ஷைத்தானை வழிகெடுத்துச்சு. இந்த ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. நான் முஸ்லீம், இவன் ஆஃப்டர் ஆல் ஹிந்து தானே, நான் வந்து இப்போ இன்றைக்கி நிறைய நடக்குது, நான் வந்து வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிடுவேன், நீங்களாம் நான்வெஜ்ஜு சாப்பிடுவீங்க. அது ஒரு ஏளனம். அல்லாஹ் ரெண்டுமே நமக்கு ஹலாலாக்கியிருக்கான். ஆனால் இந்த வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் என்ன வந்துச்சு? அதே மாதிரி நான் தான் மூத்த மருமக, எனக்கு 2 பசங்க, 2மே ஆம்பளை பசங்க, உனக்கு வந்து 2 பொட்டை பிள்ளைகளுங்க, அப்போது உன்னை விட நான் தான். இதெல்லாம் அப்போது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பெருமையை தருதோ அந்த பெருமையை தான் நமக்கு ரொம்ப ஆபத்து. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளை இருந்தால் கூட தேவலாம், 2 பசங்களை வச்சுக்கிட்டு அது எனக்கு பெருமையை தருதுன்னா அது எனக்கு அவ்வளோ பயம். யோசிச்சு பாருங்கள். இப்போ எனக்கு பசங்க, எனக்கு 5 பசங்க இருக்காங்க, 5 குழந்தைங்க இருக்குது. அது எனக்கு எவ்வளோ பெருமை. இதே வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து எனக்கே வச்சுப்போமே, அவங்களுக்கு வந்து 5 குழந்தை இருக்குது, எனக்கு குழந்தை இல்லை. அப்படிங்கிறப்போ அப்போது இந்த இடத்துல குழந்தை இல்லைங்கிறது எனக்கு மன கஷ்டம்தான். குழந்தை இருக்குங்கிறது அவங்களுக்கு அலங்காரம்தான். ஆனால் குழந்தை இருக்குங்கிற அந்த அலங்காரம் அவங்க கொஞ்சமாவது என் மேலே ஆதிக்கம் செலுத்த வச்சிருச்சு அப்படின்னா வழிகெட்டு போயிடுவாங்க. ஸோ எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து அலங்காரமாக உங்ககிட்ட இருக்குதோ, அது உங்களுடைய அறிவாக இருக்கட்டும், உங்களுடைய அழகாக இருக்கட்டும், உங்களுடைய திறமைகளாக இருக்கட்டும், உங்களுடைய இனமாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அலங்காரமாக அது இருக்குன்னா தயவு செஞ்சு கவனமாக இருங்க. இல்லை எனக்கு அலங்காரமாக இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கிறங்க. ஏன்னா உங்களுக்கான கேள்வி கணக்கு கம்மியாகும். வழிபெறல்றதுக்கு ஒன்றும் இல்லை அங்கே. ஸோ இது வந்து புரிஞ்சுக்கிறணும். அதுக்காக எனக்கு கவர்ச்சிகளே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ரிஸ்க்குகளை நம்ம அனுபவிக்கணும். ஆனால் அந்த அலங்காரத்தை கொண்டு நம்ம அகங்காரம் ஆயிடக்கூடாது. இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லசீன், ஆனால் உன் அடியார்களில் எவர்களை வாய்மையாளர்களாய் நீ ஆக்கினாயோ அவர்களை தவிர. ஷைத்தான் சொல்கிறான், இவங்களுக்கு வந்து அந்த அலங்காரங்கள்லாம் நீ கொடுப்பில, அதை வச்சு நான் அவங்கள வழிகெடுப்பேன். ஆனால் உன்னுடைய அடியாரில் உண்மையானவர்களா, வாய்மையாளர்கள் அப்படின்னா நேர்மையானவர்களா, முஹ்லசீன்,
முஸ்லீம் மூமின்லாம் இங்கே பேசலை. யார் ஷைத்தான் வழி எடுக்க மாட்டானா? முஹ்லசீனை தான் வழி எடுக்க மாட்டானா. அப்போ அந்த முஹ்லசீன்னா யார்? நேர்மையாளவங்களாக இருப்பாங்க. யாரையும் மட்டும் தட்ட மாட்டாங்க, யார்கிட்டையும் கூல கும்பிடு போட மாட்டாங்க, யாரையும் அதிகார துஷ்பிரயோகம் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. அந்த வேலையால் கிடைக்கக்கூடிய ஊதியத்தால் பிறரையும் உயர்த்துவாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களை ஷைத்தான் என்ன பண்ண மாட்டான்? தீண்ட மாட்டான். நான் முஸ்லீமாக இருக்கேன், நான் மூமினாக இருக்கேன், என்னெல்லாம் ஷைத்தான் தீண்ட மாட்டான்னு நம்ம நினச்சோன்னா நம்ம முட்டாள். ஏன்னா ஷைத்தான் என்ன சொல்கிறான்? முஹ்லிசீனா நான் தீண்ட மாட்டேன். அந்த முஹ்லிசீன் யாருன்னா நீதியாக நடந்துக்கிறவங்க, நேர்மையாக நடந்துக்கிறவங்க. அடுத்து பாருங்க, கால ஹாதா சிராத்துன் அலா முஸ்தகீம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் அந்த வாய்மையாளர்களுடைய வழிதான், என் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரிய வழி. அப்போது அல்லாஹ் கிட்ட நான் போகணும் அப்படின்னா யாருடைய வழி சரியான வழியா? அல்லாவே இங்கே சொல்கிறான், அந்த வாய்மையாளர்கள், அதாவது நீதமாக நடந்துக்கக்கூடியவங்க, நல்லதுக்காக பாடுபடக்கூடியவங்க, இன்னொருத்தவங்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடியவங்க, அல்லாவுடைய வேலை அதுதான். ஸோ நான் மரம் நான் என்றைக்கும் மரம், செடி, கொடி, மலை, சூரியன், சந்திரன் எதுவுமே நான் முஸ்லீம்னு சொல்லாது. ஏன்னா அது முஸ்லீம் தான். ரீசன் என்ன? அல்லாஹ் சொன்ன மாதிரி அது நடந்துக்குது இல்லை. சூரியன் இந்த டைம் வரணும்னா வருது, இந்த டைம் மறையணும்னா மறையுது, இவ்வளோ வெப்பம் வரணும்னா வெப்பமாக கொடுக்குது. அதே மாதிரி மரம்லாம் அதனுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போது இதெல்லாம் எதுவும் நான் முஸ்லீம் மரம், நீ ஹிந்து மரம் அப்படிலாம் பேசலாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம இஷ்டத்துக்கு என்ன இவங்க முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டால் கூட பரவாயில்ல, இன்னொருத்தவங்கள அசால்ட்டாக காஃபிர் பட்டம் கொடுக்குறோம். அது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு விஷயம் பாருங்கள். சாதாரணமாக இன்னொரு மதம் இருக்கிறவங்கள நம்ம காஃபிர்னு பேசுகிறோம். அது எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு தெரிஞ்சுக்காம. அப்போது இந்த மாதிரியான வாய்மையாளர்கள்னால் நீதமாக நடந்துக்கிறணும், அல்லாவுக்காக கட்டுப்படணும். அல்லாவுடைய விஷயம் அப்படின்னா யாரையும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம, யாரையும் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்னு பார்க்காம, யாரையும் கஷ்டப்படுத்தாமல், யாரையும் அளவுக்கு மீறி ஆதிக்கம் செலுத்தாமல், அளவுக்கு மீறி அடிபணிஞ்சு போகாமல் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியானவங்களுடைய பாதை தான் அல்லாவை போய் சேரக்கூடிய பாதையாக இருக்குது, நேரான பாதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து பாருங்கள், இன்ன இபாதி லைசலக அலைஹிம் சுல்தானுன் இல்லா மனித்தபஅக மினல்காவீன். நிச்சயமாக அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக என்னுடைய இந்த வாய்மையான அடியார்கள், இந்த உண்மையான அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் செல்லுபடியாகாது. ஆனால் எவர்கள் உன்னை பின்பற்றி வழிகெட்டு போகிறார்களோ அவர்களிடம் மட்டும் உனது அதிகாரம் செல்லுபடியாகும். பாருங்க, அப்போது எல்லாரையும் சமமாக பார்க்குற யாருக்கும் ஷைத்தானுடைய இந்த பார்வை வராது. இன்றைக்கி நிறைய பேர் என்னுடைய கொள்கை தான் சிறந்தது, உன்னுடைய கொள்கையெல்லாம் தாழ்ந்தது அப்படின்னு சொல்லி அது என்ன கொள்கையாக வேணால் இருக்கட்டுமே, நீங்கள் அல்லாவை மட்டுமே வணங்குறீங்க, மற்றவங்களை வணங்க மாட்டீங்க, சிலைகளை எதையும் வணங்க மாட்டீங்க, ஓகே. இன்னொருத்தவங்க அவங்களுடைய அறியாமையினால் சிலைகளை வணங்குறாங்க, அல்லது வேறு யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு நிறைய தப்பு பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள தடுக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது. அல்லாஹ் சூரா காஃபிரூனில் கூட என்ன சொல்லுவான்? அதாவது உங்களுடைய வழிபாடு உங்களுக்கு, என்னுடைய வழிபாடு எனக்கு அப்படின்னு சொல்லி நபியை சொல்லுவான். குல்யா யுவல் காஃபிரூன், காஃபிர்கிட்டையே அப்படி தான் சொல்கிறான், தன்மையாக தான் சொல்கிறான். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? முஸ்லீம்களுக்குள்ளேயே தகராறு பண்ணிக்கிறோம்.
உங்களுடைய நம்மளுக்குள்ளேயே தகராறுகள் பண்ணிக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ளேயே தகராறுகள் பண்ணிக்கிறோம். என்னுடைய நம்பிக்கை வேற, உன்னுடைய நம்பிக்கை வேற அப்படின்னா நான் தான் பெஸ்ட்டு. நீ யோசிச்சு பாருங்கள். இப்போ வீட்டில் வந்து சிலருக்கு வந்து நான்வெஜ்ஜு பிடிக்காது, சிலருக்கு வெஜ்ஜு பிடிக்காது. அது கேஷுவலாக சிலருக்கு பிடிக்காதுன்னு வைங்களேன். அந்த வெஜ்ஜு சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்கள நீலாம் எப்படி தான் சாப்பிட்றியோ அப்படின்னு அவங்கள மட்டமாக பார்க்குறது. இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ்ஜு சாப்பிட்றவங்கள நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்க. ஸோ இது வந்து ஒரு மட்டமாக பார்க்குற நிலைமை இன்றைக்கி மாறி வருது. முன்னாடிலாம் அப்படி கிடையாது, அது கேஷுவலாக இருந்தது உணவு பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்றைக்கி அது மாறுது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் என்னுடைய ஒரு கொள்கை வந்து உனக்கு வந்து இல்லை அப்படின்னா ஒன்றை நான் மட்டமாக பார்க்குறது. இப்போ டிஎம்கேல இருக்கிறவங்க ஏடிஎம்கே மற்ற கட்சிகள் எல்லாம் மட்டமாக பார்க்குறாங்கல்ல, மற்ற கட்சிகளில் உள்ளவங்கெல்லாம் டிஎம்கே மட்டமாக பார்க்குறாங்கல்ல. இப்போ நம்ம சாதாரண ஆட்கள் பிஜேபிக்காரவங்கள மட்டமாக பார்க்குறது இல்லாமல் இழிவுபடுத்தி பேசுறது. நம்மளுடைய வேலை என்ன, அவங்க செய்கிறத தடுக்கணும். நீ இந்த மாதிரி தப்பான முறையில் நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னா அதை தடுக்கணும். அதை விட்டுட்டு இழிவாக பேசுகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி இழிவாக நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம் அப்படின்னா சைத்தானோட அதிகாரத்துக்குள்ளே நம்ம போகிறோன்னு அர்த்தம். எப்போ நம்ம நீதியாளராக யாரை பற்றியும் இழிவாக பேசாமல் கொள்ளாமல் நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுட்டு வரோமோ அப்போ சைத்தானுடைய அதிகாரம் நம்மக்கிட்ட செல்லுபடி ஆகாது. அடுத்து பாருங்க, வ இன்ன ஜஹன்னம லமௌஇதுஹும் அஜ்மஈன், நிச்சயமாக அத்தகையவர்கள் அனைவருக்கும் நரகம் இருக்கிறது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. யாரெல்லாம் ஷைத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு போயிடுறோமோ, ஒருத்தவங்க இலக்காரமாக பேசிக்கிறது, பார்த்துக்கிறது, சண்டை பிடிக்கிறது, பெருமை அடிச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு நரகம் எச்சரிக்கப்பட்டு இருக்கு. லஹாசப் அத்து அப்வாப் லிகுல்லி பாபிம் மின்ஹும் ஜுஸ்உன் மக்சூம். இப்போ இப்லீஸை பின்பற்றுவோருக்கு எச்சரிக்கப்பட்டுள்ள அந்த நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்குது. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. சொர்க்கம் மட்டும் இல்லை, நரகத்துக்கும் 7 வாசலாம். இன்னல் முத்தகீன ஃபி ஜன்னாத்தின் வ உயூன், ஆனால் இரையச்சமுள்ளவர்கள் சுவனங்களிலும் அங்குள்ள நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். அப்போது அல்லாஹ் நீங்கள் பயந்து இல்லை அப்படின்னா 7 வகையான வாசல்லையும் நீங்கள் நுழைவீங்க. நரகத்துக்கு நம்ம நுழைவோம். இதே அல்லாஹ் மீது இரையச்சமுடையவர்களாக நீங்கள் இருந்தீங்க, நீதமான முறையில் இருக்கீங்க, யாரையும் இழிவுபடுத்தி பேசாமல் கொள்ளாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சரியான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு அவங்கள நீங்கள் கண்ணியப்படுத்தி, ஏன்னா அல்லாஹ்வுடைய ப்ராடக்ட், அவங்க என்ன தான் தப்பு செஞ்சவர்களாக இருந்தாலும் அவங்க என்ன தான் கேவலமானவர்களாக இருந்தாலும் அவங்க அல்லாஹ்வுடைய ப்ராடக்ட். யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு சமையல் செஞ்சிட்டீங்க, அது கொஞ்சம் நல்லாவே இல்லை, உப்பு இல்லை, உரப்பு இல்லை உப்பு கூடி போச்சு, ஏதோ ஒன்று, ஆனால் செஞ்சது நீங்கள் தானே. அப்போ உங்கள் முன்னாடியே அது கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த என்ன இப்போ ஒரு கேசரி செஞ்சுருக்கோம், என்ன கேசரி இது நல்லாவே இல்லை, இவ்வளோ சர்க்கரையே இல்லை, உப்பு அதிகமாக போட்டிருக்க அப்படின்னு அந்த கேசரியை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் கேசரிக்கு அங்கே பிரச்சனையா இல்லை அதை செஞ்ச உங்களுக்கு பிரச்சனையா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் யாரையாவது குறை சொல்கிறதுக்கு முன்னாடி போரியா உனக்கும் சேர்த்து தான். நம்மளுடைய கணவர்மாரை அதிகமாக குறை சொல்லுவோம், அம்மா அத்தாவை குறை சொல்லுவோம், மாமனார் மாமியாரை குறை சொல்லுவோம், நிறைய பேரை குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோன்னு வைங்களேன். ஆனால் ஒவ்வொருத்தரையும் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கள படைச்சவன் அல்லாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா குறை சொல்ல வாய் வராது. அப்போ இந்த அல்வா சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னால் செஞ்ச நமக்கு எவ்வளோ கோபம் வரும். உனக்கு செஞ்சு கொடுத்ததே பெருசு, இதில் குறை வேற சொல்கிறியா அப்படின்னு. அப்போது அல்லாஹ்வோடது
இப்போ அதுக்குன்னு நான் நம்மளை அல்லாவோடலாம் கம்பேர் பண்ணலை, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ அல்லாவுடைய அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறோம். இப்போ அதுவே வந்து சரி சர்க்கரை இல்லை தான் கேசரி இல்லை, என்ன பண்ணுறது, கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கிண்டுறது. அப்போ அந்த கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கிண்டி அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணவங்களை நமக்கு பிடிக்குமா, இல்லை வெறும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்கள நமக்கு பிடிக்குமா? நான் தான் செஞ்சேன், ஆனால் அதில் கொஞ்சம் குறை இருந்துச்சு, அதை அவன் சரி பண்ணிட்டாங்கல்ல, எவ்வளோ சூப்பரான ஆளாக இருக்காங்க, நம்ம மனசு எப்படி அவங்கள குளிர்மையாக பார்க்கும். இதுதான் எல்லாம் கேட்குறான். ஸோ ஒரு மனுஷனுடைய குறையை நீங்கள் குறை சொல்கிறத விட்டுட்டு அதை சரி பண்ணுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு இவங்க அப்படி செஞ்சாங்க இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, குறை சொல்லக்கூடியவர்களும் ஷைத்தானுடைய ஆதிக்கத்துக்கு உள்ளாவாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்போ ஏற்பட்ட வசனம், கொஞ்சம் எனக்கே ஆடிருச்சு. நம்ம அசால்ட்டாக இவங்க அப்படி பண்ணுறாங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். எல்லாரும் சொல்கிறோம். குறை சொல்லும்போது ஷைத்தான் நம்ம வாயில் நிற்கிறான் அப்படிங்கிறத மனசில் வைங்க. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.